இந்த வேலை வாய்ப்புல வந்து 25 லட்சம் 35 லட்சம் போச்சா அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்க வேண்டாம், இடி விசாரிக்க வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கட்டும். சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. அவர்கள் வந்து கிளீன் சீட் கொடுத்துட்டு போட்டோம், இல்லைங்க எந்த முறையில் நடக்கலன்னு வரட்டும், சந்தோஷப்படுவோம். நீங்க விசாரணையே வேண்டாம் ஏன் சொல்றீங்க? அன்னைக்கு 2G கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கம்ப்ளைண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பிரச்சனை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியா இருக்கக்கூடிய சிபிஐ தான் விசாரிச்சது. நீதிமன்றத்தில் சிறப்பு சைனி அவர்களுடைய நீதிமன்றத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. யாராவது சொன்னாங்களா சார் சிறப்பு நீதிமன்றம் சரியா விசாரிக்கல, நீங்களே சிபிஐ நீங்களே யாருமே சொல்லியே. சுப்ரீம் கோர்ட் வந்து மைண்ட் போக்லிங் 1,72,000 கோடி ஊழலா தலை சுத்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆனா கீழமை விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்படலன்னு சொல்லிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப யாருமே சந்தேகப்படலையே. அப்ப அது மாதிரி செய்ய வேண்டியதானே? நானே சொல்லி முடிவு பண்ணிட்டேன், இது கடக்கலங்க, இது அரசியல். எதுவா இருந்தாலும் அரசியல் பழிவாங்க, எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு. அப்ப முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் மேல ஏடிஎம்கே காரங்க அத்தனை பேர் மேலேயும் கேஸ் இருக்கு. அது எதுக்காக கேஸ் போட்டீங்க? அரசியல் பழிவாங்களா? ஜெயலலிதா அவர்கள் மேல கேஸ் இருந்துச்சா இல்லையா? அரசியல் பழிவாங்களா? 13 கேஸ் இருந்துச்சு. அந்த அம்மா 11 கேஸ்ல வந்து அக்யூட்டல் ஆனாங்க. அப்ப நீங்க அது அரசியல் பழிவாங்கல் தானே? 11 கேஸ்ல அக்யூட்டல் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க 11 கேஸ் பழிவாங்கறதுக்கா போட்டீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர்ல இருந்து சி விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு, முன்னாள் அமைச்சர்கள். அப்ப நீங்க பழிவாங்கறதுக்கா போட்டீங்களா? அப்ப நீங்க ஒரு ஏடிஎம்கே ஆபீசர், ஏடிஎம்கே கட்சிக்காரர் மேல போட்டீங்கன்னா அது சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு புகார் உங்க மேல வருதுன்னா அது அரசியல் பழிவாங்கல். இதுதான் அரசியல். நான் வந்து அப்பொழுக்கற்றவன், வாங்க விசாரிப்போம். உங்களுக்கு ஹவாலா ஊழல்னு ஒன்று வந்துச்சுங்க முன்னாடி, ரொம்ப முன்னாடி. அப்போ அத்வானி அவர்களுடைய பேர் அதில் அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சுன்னா, அந்த ஹவாலா ஊழல் பண்ண ஒருத்தருடைய டைரியில் LKA அப்படின்னு 3 எழுத்து இருக்கு. அந்த LKAங்கிறது LK அத்வானி தான் அப்படின்னு ஒரு அசியூமெண்ட் அவர் மேலே சொல்லிட்டாங்க. ஹவாலா ஊழல் அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, நம்ப மாட்டீங்க, நீ நடந்த சம்பவம், அத்வானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இதில் நான் குற்றமற்றவன் நிரூபணமான வரை பதவிக்கு வரமாட்டேன், குற்றமற்றவர் நிரூபணமான பிறகு அடுத்தடுத்து வந்தார். இது இல்லைங்க வேணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது குஜராத் கலவரத்தில் SIT விசாரிக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய சிறப்பு அமைப்பு வந்து விசாரிக்குது. ராவன் அவர்கள் தமிழர் சேர்ந்த ஒரு IAS விசாரிக்கிறார். தனி நபராக போய் விசாரணை 2 நாள் அட்டன் பண்ணாருங்க. எப்படிங்க குஜராத் கலவரத்தில் நான் சம்பந்தம் அவரே சொன்னார்னா, சீஃப் மினிஸ்டர் அவர். அப்ப குற்றச்சாட்டு அவர் மேல வருது, சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அந்த விசாரணை குழு நடக்குது. 2 நாள் நேர போய் ஆஜரானாருங்க. அதுதானங்க முறை. நான் வாங்க விசாரிக்க, இன்னைக்கு அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை. அப்ப நான் இந்த அரசியல் பழிவாங்க, இது வந்து எல்லாத்துக்கும் ரிட்டாரிக் தானே. எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிக்கலாமே. உண்மை இருக்குதா எப்படி தெரியும்? விசாரணை நடத்துங்க, கோர்ட்டுக்கு போட்டும், கோர்ட் விடுதலை பண்ணட்டும், யார் தப்பு சொல்ல போறா? இப்ப FIR ஃபைல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தானே இருக்கு. 2026 வரைக்கும், அதாவது இந்த ஆட்சியுடைய காலகட்டம் முடிகிற வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நம்பல. அன்லெஸ் அன்டில் இது வந்து கோர்ட்டுக்கு போகுது, பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ADMKலையோ BJPலையோ யாராவது ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வந்திருக்கு, இது வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி உத்தரவு போடணும்னு சொல்லி கோர்ட் தலையிட்டு இந்த மாதிரி அது ஒரு நீதிபதிட்ட வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.